ஒரு ஆணோட ரியல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேரேஜுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க. ஸோ ட்ரீம்ஸ்னால் என்ன மாதிரி? ஸோ வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நல்லா யோசிப்போம். ஸோ பட் மேரேஜுக்கு அப்புறம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிரும். நம்ம மேரேஜுக்கு முன்னாடி என்னென்ன யோசிச்சோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் நம்மளால யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்புறம் வந்து இந்த பர்சனல் விஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் தள்ளி போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி நீட்ஸ்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும். ஸோ டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, நமக்கு சரியான தூக்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் போகிற இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நம்ம பார்த்து தான் ஆகணும். தப்பு பண்ணாலும் பயமாயிரும். ஸோ ரிஸ்க் எடுத்தால் ப்ரெஷர் ஆயிரும். ஸோ ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் எல்லாருமே அவன் மேலே டிபெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஆணோட டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு இல்லை, இருக்கணும்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.